everyone, welcome to my channel. நான் உங்க மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். ஸோ அல்டிமேட் ஷோ டவுனுக்கு வந்துட்டோம். எஸ், ஒரு 16 மெட்டல் பேப்ளேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு நாக் அவுட் சாம்பியன்ஷிப் ஆரம்பிச்சு ஒரு பேட்டிலா தாண்டி குரூப் ஸ்டேஜ் தாண்டி குவார்டர் ஃபைனல்ஸ் தாண்டி இப்போ நம்ம கிட்ட எக்ஸாக்டா 4 பேப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பேட்டில் ஃபீஸ்டா வச்சிடலாம். அப்படியே கண்டினியூஸா 3 பேட்டில் அடின்னு அடிச்சு காலி பண்றோம். அந்த எபிக் ஃபைனலை வந்து முடிக்கிறோம். அந்த க்ரௌன் யாருக்கு போகுது, த பெஸ்ட் ஃபேக் பேப்ளேட் அப்படின்ற அந்த க்ரௌன் யார் எடுக்க போறாங்கன்றத அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சில் முடிக்கலாம் ஃபன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்டிமேட் ஷோ டவுன் எபிசோடா நான் இந்த வீடியோவை நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, திங்ஸை கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா 2 ரிடில் நான் இந்த வீடியோவில் யோசிச்சு வச்சிருக்கேன். அதை நான் வீடியோவில் கேட்க போறேன். ஸோ அதுக்கு கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்கள நான் கண்டிப்பாக அடுத்த எபிசோட்ல மென்ஷன் பண்ண போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன 4 பேப்ளேட்ஸ் இதுதான். ட்விஸ்டட் டெம்போ, எர்த் ஈகிள், லைட்னிங் எல்ட்ராகோ, கிராவிட்டி டெஸ்ட்ராயர். ஸோ ஃபஸ்ட்டு செமிஃபைனல் வந்து ட்விஸ்டட்க்கும் எர்த் ஈகிள்க்கும் நடக்க போகுது. செகண்ட் வந்து லைட்னிங் எல்ட்ராகோக்கும் கிராவிட்டி டெஸ்ட்ராயருக்கும் நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த 2 பேப்ளேட்டை சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேட்டில் பண்ண போகிற பேப்ளேட்ஸை க்ளோஸ்அப்பில் பார்த்துடலாம். ஸோ ரெண்டுமே ஒரு டேங்க் பேப்ளேடுன்னு தான் சொல்லணும். ப்ராப்பர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு மோதுகிற பேட்டில் மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் என்னென்னா ரெண்டுமே ரொம்ப சிமிலரான பேப்ளேட். ஒரு ப்ராப்பர் சிமெட்ரிக்கல் டிசைனில் இருக்கிற பேப்ளேட். ரெண்டுத்துக்குமே ஒயிட் டிஃபென்ஸ் ஸ்டெப்பு, ஸ்பின் டைமும் வெரி சிமிலராக இருக்கும். ஆனால் என்னோட கட் ஃபீலிங் என்னென்னா ட்விஸ்டட் டெம்போவை போட்டு தள்ளுற ஒரு ப்ராப்பர் கண்டெண்டர்னால் அது வந்து எர்த் ஈகிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டில் 50-50 தான். நான் வந்து கம்ப்ளீட்டாக ட்விஸ்டட் டெம்போக்கு டில்டடாலாம் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக இதில் ஒரு மேஜிக் நடக்கும்ன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க பேட்டில் ஆரம்பிச்சிடலாம். ஸோ 2 பேப்ளேட்ஸுக்கும் சேம் டிப்புன்றதுனால நான் ஆல்டர்னேட்டாக ரிலீஸ் பண்ண போகிறேன் ஒரு ரவுண்டும். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 3, 2, 1 லெட் இட் கோ. ஈகோ ஒம்மோடி ரஃபான ஒரு லான்ச்சு, பயங்கர ஃபாஸ்டான ஒரு லான்ச்சு, செம ஹை ஆர்பிஎம்மில் சுற்றிட்டு இருக்கு ரெண்டு. ஓ, கண்டிப்பாக ட்விஸ்டட் டெம்போ வந்து இன்னுமே கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்குன்னு தான் சொல்லணும். 2 மெட்டல் வீல் கம்பேர் பண்ணும்போது எர்த் ஈகிளில் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது, கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லுக்ஸ் லைக் ரெண்டுமே தடுமாறுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஈக்குவலாக இருக்குது ரெண்டுமே. ஓகே ஓகே. ஓ, ஐ கெஸ் ட்விஸ்டட் டெம்போ தான் அந்த கடைசியாக ஒரு ஸ்பின்னு கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கோஸ் டு ட்விஸ்டட் டெம்போ. செகண்ட் ரவுண்ட் 3, 2, 1 லெட் இட். அட, ஒப்பா, அந்த வாபிள் பாருங்க, ஹை ஸ்பீட் வாபிள். ஓ ஓ மை காட். கண்டிப்பாக இந்த 2 பேப்ளேடும் சேர்ந்து பாட்டு பாடிட்டே தான் இருக்க போகுது. அவ்வளோ அக்ரெசிவான அட்டாக்கிங் பேட்டிலாக இருக்க சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி டிங் 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 டிங்னு பிஜிஎம் போட்டே தான் பேட்டில் பண்ண போகுது. பட் வேறு லெவலில் இருக்குது. இந்த வாட்டி ட்விஸ்டட் டெம்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. தடுமாற ஆரம்பிச்சிருச்சு எர்த் ஈகிள். ஓகே, எஸ், ட்விஸ்டட் டெம்போ டேக்ஸ் an easy win. ஸோ செகண்ட் ரவுண்ட் ட்விஸ்டட் டெம்போ ஜெயிச்சிருக்கு 2-0. தேர்ட் ரவுண்ட் 3, 2, 1 லெட் இட் கோ. ஈகோ, ஐயோ, நானே ஸ்டேடியம் விட்டு வெளியில் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் உள்ளே வந்தது அங்கே எர்த் ஈகிள். வாவ் வாவ், லான்ச் ரொம்ப அக்ரெசிவாக விடுறணும், கொஞ்சம் கரெக்டாக விடுவோம் அடுத்த பேட்டில்லேருந்து. ஆனால் வேறு லெவலில் இருக்கு. ஐயோ, செம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகிட்டுருக்கு 2 பேர்ல. அங்கே வரேன், நான் சொன்ன மாதிரியே எர்த் ஈகிள் பயங்கரமாக ட்ரை பண்ணுது. பட் 2 ரவுண்டு ட்விஸ்டட் டெம்போ கையில் தான் இருக்குது. சீக்கிரமாக கம்பேக் கொடுக்கறது பெட்டர். லாஸ்ட்டில் போயிடுச்சுன்னா ஒரு ரவுண்டு பேலன்ஸ் இருக்கும் போதெல்லாம் கம்பேக் கொடுக்க ஆரம்பித்தாலும் டிஃபிகல்ட் ஆகிடும். ஓகே, லுக்ஸ் லைக் ட்விஸ்டட் டெம்போ இஸ் ஸ்ட்ராங் அகெயின். ரெண்டுமே தடுமாறுது. ஆஹா, ஓ எஸ்,
ட்விஸ்டட் டெம்போ தான் எக்ஸ்ட்ரா ஸ்பின் கொடுத்துருக்கு. 3-0. ஃபோர்த் பேட்டில் 3-1 லெட் இட். ஓ, அந்த வாபிள் வேற லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. வாவ், ஒரு நல்ல தெரப்பி செஷனில் உட்காந்த மாதிரி இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே சாந்தமாகிடுது அப்படியே இந்த பேட்டில் பார்க்கும்போது. பியூட்டிஃபுல்லான ஃபைட்டாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, லுக்ஸ் லைக் எர்த் ஈகிள் கான்ட் மேக் இட். எஸ், ட்விஸ்டட் டெம்போ ஒன் மோர் வின்னு. 4-0 ஃபைனல் பேட்டில். ஸோ இதில் ஜெயிச்சிட்டா ஸ்ட்ரெயிட்டாக கிராண்ட் ஃபினாலே தான் ட்விஸ்டட் டெம்போ. லெட்ஸ் see 3-1 லெட் இட். கம் ஆன் ஈகிள். அகைன் ஒரு ரஃப்பான ஒரு லான்ச்சு. ஓ, ஃபைனல் சான்ஸ் இதுதான். எர்த் ஈகிளால் எதாவது பண்ண முடியுமா, எப்படியாவது அவுட் ஸ்பின் பண்ண முடியுமா ட்விஸ்டட் டெம்போவை? தெரியல, பார்க்கலாம். பட் லுக்ஸ் லைக் இந்த ரவுண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எர்த் ஈகிள். வாவ், ஓ மை காட், லிட்ரலி மெட்டல் சீரீஸில் வந்து எர்த் ஈகிள் வந்து அல்டிமேட் மூவ் போட்ட மாதிரி இருந்தது. வேற லெவல். ஃபைனலி எர்த் ஈகிளுக்கு ஒரு பாயிண்ட். ட்விஸ்டட் டெம்போ 4, எர்த் ஈகிள் 1. லெட்ஸ் கோ 3-1 லெட் இட். கம் ஆன் ஈகிள். இப்போது இம்பேக்ட் எடுத்தால் பெட்டரா இல்லை தனியாக ஸ்பின் ஆனால் பெட்டரான்றதுக்கு வந்து எனக்கே ஆன்சர் புரியல. ஏன்னா போன பேட்டிலில் அடின்னு அடிச்சு எர்த் ஈகிள் அவுட் ஸ்பின் பண்ணிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த பேட்டில் எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஃபைட் தான் இருந்தது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். வாவ், இந்த பேட்டிலில் செட்டில் ஆகிடுச்சு கைஸ் ட்விஸ்டட் டெம்போ. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1/1 ரிலீஸ் பண்ணுறதுலையே இந்த பேட்டில் வந்து டிசைட் ஆகிற அளவுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த 2 பேப்ளேடையுமே ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான டஃப் பேட்டிலாக இருக்கும். பட் எனிவேஸ் வேறு லெவலில் ட்ரை பண்ணிச்சு எர்த் ஈகிள். டேங்கர் தான் ஜெயிக்க போகுதுன்றது எல்லாருமே கணிச்சது தான். பட்டு என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே பேப்ளேட் பேட்டிலில் இருக்கும். பட் எனிவேஸ் எர்த் ஈகிள் டோர்னமெண்ட் விட்டு வெளியே போகுது. அண்ட் ட்விஸ்டட் டெம்போ ஸ்ட்ரைட்டாக கிராண்ட் ஃபினாலேயில் போய் உட்கார போகுது. பார்க்கலாம் செகண்ட் செமிஃபைனல் எப்படி போகுதுன்னு. ஸோ கைஸ், செகண்ட் செமிஃபைனல் லைட்னிங் எல்ட்ராகோவுக்கும் கிராவிட்டி டெஸ்ட்ராயருக்கும் தான். ஸோ இதில் யார் ஜெயிச்சு அந்த டேங்கரை வந்து பீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். என்னோடய ஃபேவரட் பிளேடர் டிராகன் எம்பரர் ரெயூகாவோட எல்ட்ராகோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து எல்ட்ராகோவுக்கு தான் சப்போர்ட் இந்த பேட்டிலில். பட் என்னென்னா நடக்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸ்டெமினா ரீசன்ஸ்க்காக கிராவிட்டி டெஸ்ட்ராயரை நான் ஃபஸ்ட்டு விட போகிறேன். லெட்ஸ் கோ 3-2-1 லெட் இட். கம் ஆன் எல்ட்ராகோ. ஓ, போடு. ஓ மை காட், ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஒரு நாக் அவுட்டாக முடிஞ்சிருக்கு. லைட்னிங் எல்ட்ராகோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்திருக்கு. வேற லெவல். செகண்ட் ரவுண்ட் 3-1 லெட் இட். கம் ஆன் எல்ட்ராகோ. ஐயோ அம்மா, பயங்கரமான ஒரு லான்ச். ஓ, என்னடா இது, ஓ மை காட், டார்க் மோட் ஆக்டிவேட்டட்னு நினைக்கிறேன். வெறியாக இருக்குது லைட்னிங் எல்ட்ராகோ இந்த செமிஃபைனலில். 2-0. தேர்ட் ரவுண்ட் 3-2-1 லெட் இட். அப்போ ஜம்ப் ஸ்டார்ட்டு போடு. மரண அடி வாங்குறாங்க கிராவிட்டி டெஸ்ட்ராயர். நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுறேன்னு நினைக்கிறேன் எல்ட்ராகோ விடும்போது. பயங்கர ரஃப்பான லான்ச்சஸாக விட்டுட்ருக்கேன் நான். ஃபைனலி கிராவிட்டி டெஸ்ட்ராயர் எப்படியோ வந்து ஸ்டேடியம்குள்ளே செட்டில் ஆகிருக்கு இந்த பேட்டிலில். ஓ நோ, ஸ்டெமினா போயிடுச்சாங்க எல்ட்ராகோவுக்கு. கிராவிட்டி டெஸ்ட்ராயர் தாக்கு பிடிக்குமா?
எஸ், தாக்கு பிடிச்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணியிருக்கு கிராவிட்டி டெஸ்ட்ராயர். ஸோ 2 ரவுண்ட் எல்ட்ராகோ, 1 ரவுண்ட் கிராவிட்டி டெஸ்ட்ராயர். 4th ரவுண்ட் 3-2-1 லெட் இட். அப்பா, ஓ மை காட் கைஸ், என்னடா இது, கிராவிட்டி டெஸ்ட்ராயர் கம்பேக் கொடுக்குது போல் இருக்கே. 2-2. 5th பேட்டில் 3-1 லெட் இட். Come on, Eldrago. Whoa! Oh my god! Best takedown இதுதான். Best takedown. Oh my god! Chance இல்லை. யாருக்கிட்ட? 3-2 Lightning Eldrago. 6th battle 3-2-1 led it. ஆஹா, easy knockout. 4-2 Lightning Eldrago cruising to victory. Let's see. இன்னும் ஒரே வின்னு எல்ட்ராகோ எடுத்துட்டா டெம்போ கூட ஷோ டவுன் தான். லெட்ஸ் see. 3-2-1 லெட் இட். ஐயோ, என்னடா இது, வரட்டா அப்படின்னு போயிருச்சேடா ஸ்டேடியம் விட்டு. எனிவேஸ் இட்ஸ் ஆல் ரைட். 4-3 தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராவிட்டி டெஸ்ட்ராயர் வின் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிடுமா, இல்லை எல்ட்ராகோ ஃபைனல்ஸ் போகுமா? 3-2-1 லெட் இட். அப்பா, ஐயோ 4-4 ஆக்கிடுச்சு கிராவிட்டி டெஸ்ட்ராயர். ஓ மை காட், எல்ட்ராகோ ஃபைனல்ஸ் போய்டும்னு நினச்சேன், பட் அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற முடியாது அப்படின்னு கிராவிட்டி டெஸ்ட்ராயர் வேறு லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ யார் ஃபைனல்ஸ் போவாங்கன்றதே எனக்கு தெரியல. லெட்ஸ் see. 3-2-1 லெட் இட். ஆஹா, கான்டாக்டே எடுக்காமல் எஸ்கேப் ஆகுது கிராவிட்டி டெஸ்ட்ராயர். ஓகே 1 more. Come on Eldrago. ஐயோ, செட்டில் ஆயிடுச்சு கைஸ், செட்டில் ஆகிடுச்சு கிராவிட்டி டெஸ்ட்ராயர், செட்டில் ஆகிடுச்சு. இல்லை, ஸ்கிட் ஆகுது. எல்ட்ராகோக்கு ஸ்டெமினா போகுது. ஐயோ, who's gonna win it? Oh my god. ஐயோ, எவ்வளோ க்ளோஸான பேட்டில், வேற லெவல். எஸ், தலைவர் ரயுகாவோட லைட்னிங் எல்ட்ராகோ ஃபைனல்ஸுக்கு போகுது. எப்பா கிராவிட்டி டெஸ்ட்ராயர், நீ பயங்காட்டிட்டவா, வேற லெவலில் பேட்டில் கொடுத்த நீ, சான்ஸே இல்லை. ஓ மை காட், நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் ஆக்சுவலாக எல்ட்ராகோ ஃபைனல்ஸ் போனதில். வாங்க அந்த கிராண்ட் ஃபினாலேயோட வின்னர் யாருன்னு பார்த்துடலாம். Twisted Tempo vs Lightning Eldrago epic finale. Let's go. First round 3-2-1 led it. Oh my god, என்னடா நடந்துச்சங்க, ஏதோ பாம் வெடிச்ச மாதிரி வெடிச்சிருச்சு ஸ்டேடியமில். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் Twisted Tempo. செகண்ட் ரவுண்ட் 3-2-1 led it. Come on Eldrago. ஒம்மாடி, சரியான ஹிட்டு. ஓ பா, இவ்வளோ ட்ரை பண்ணதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் அந்த ட்விஸ்டட் டெம்போ ஒரு மெட்டா பேப்ளேடுன்னு. அதை போட்டு தள்ளுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஃபைனல்ஸில் ஒரு எல்ட்ராகோ பேட்டில் பண்ணுது, அதுவே எனக்கு போதும். ஆஸ் அ ஃபேனாக ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். பட் இருந்தாலும் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். எதாவது ஆகுதா பார்க்கலாம் இருங்க. அந்த பேபில் இருக்கு என்னடா ஒன்றுமே ஆகலை, டேய் கல் மாதிரி சுற்றிட்டு இருக்கேடா, அவ்வளோ அடி வாங்கியும். 2-0. தேர்ட் பேட்டில் 3-2-1 led it. Come on Eldrago. ஓ, இது போதுண்டா எனக்கு. ட்விஸ்டட் டெம்போவை ஸ்டேடியம் அவுட் பண்ணிருச்சு எல்ட்ராகோ. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை. லெட்ஸ் கோ. ஃபோர்த் ரவுண்ட் லெட்ஸ் கோ. 3-2-1 led it. அட என்னடா இது,
ஐயோ முடிச்சு விட்டுருச்சே 3-1 ட்விஸ்டட் டெம்போ. 5th ரவுண்ட் 3-2-1 லெட் இட். போடு போடு போடு, வேற லெவல். ஆஹா, 2 வாட்டி நாக் அவுட் பண்ணிருக்கு கைஸ் லைட்னிங் எல்ட்ராகோ ட்விஸ்டட் டெம்போவை. லெட்ஸ் கோ. 2 ரவுண்டு லைட்னிங் எல்ட்ராகோ வின் பண்ணியிருக்கு, 3 ரவுண்டு ட்விஸ்டட் டெம்போ வின் பண்ணியிருக்கு. 6th ரவுண்ட் 3-2-1 லெட் இட். எப்பா ரஃப்பான ஒரு லான்ச்சு. ஓ மை காட், அப்பல தான்டா, இதுக்கு மேலே என்ன வேணும்? போடுறா 3-3. லெட்ஸ் கோ. லைட்னிங் எல்ட்ராகோ போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. 3 வின்னுமே நாக் அவுட் பண்ணி வின் பண்ணியிருக்கு ட்விஸ்டட் டெம்போவை. ஓ மை காட், டார்க் மோட் ஆக்டிவேட்டட்னு நினைக்கிறேன். ரயூகா இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். வேற லெவல் பேட்டிலாக போயிட்டு இருக்கு. லெட்ஸ் கோ. 7th பேட்டில் 3-2-1 லெட் இட். ஓ மை காட், வாடா இப்போ வாடா. என்னடா டேங்கர் பேப்ளேடுன்னு யாருக்கிட்ட? ஓ மை காட் கைஸ், 4-3 லைட்னிங் எல்ட்ராகோ 4-3 லீடிங் ட்விஸ்டட் டெம்போவோட. ஐயோ, ட்ரூலி அன்எக்ஸ்பெக்டட். ஏதோ ஒரு மேஜிக் நடக்குதுங்க. லெட்ஸ் கோ. இவன் ஒரு எல்ட்ராகோ ஃபேனு, இவன் வந்து ப்ராப்பராக ஸ்கிரிப்டிங்காக பண்ணிகிட்ருக்கான் அந்த டோர்னமெண்ட்டை அப்படின்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. நான்லாம் லிட்ரலி ஸ்பெல் பவுண்டாகி உட்காந்துட்ருக்கேன். எனக்கெல்லாம் வந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கு லைட்னிங் எல்ட்ராகோ. எப்படி ட்விஸ்டட் டெம்போ நாக் அவுட் ஆகுதுன்னே எனக்கு புரியல. நீங்கள் பார்க்குற இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே லெஜிட்டு. எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. நான் வந்து ரொம்ப பேடாக தோக்குன்னு நினச்சேன். நான் எப்படியோ ஃபைனல்ஸ் வந்துடுச்சு ஒரு எல்ட்ராகோன்னு. அவனை இன்னும் ஒரே பாயிண்ட் அண்ட் எல்ட்ராகோ வில் பி crowned as the fake Beyblade championship winner. Let's go. 3-2-1 let it. Come on எல்ட்ராகோ. Oh my god, yeah, போடு 5 நாக் அவுட் பண்ணியிருக்கு லைட்னிங் எல்ட்ராகோ. ட்விஸ்டட் டெம்போவை 5 நாக் அவுட் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டை சீல் பண்ணியிருக்கு. ஓ மை காட் கைஸ், லிட்ரலி ட்விஸ்டட் டெம்போ தான், எந்த ஒரு ஜோக்கும் கிடையாது. அதே ட்விஸ்டட் டெம்போ ஏர்த்திகளை அழ வச்ச பேப்ளேடே தான். ஓ மை காட், ரயூகா தலைவா, டிராகன் எம்பரர் ரயூகாவோட என்ன சொல்கிறது, இறங்கிட்டான் அவ்வளோதான் ஸ்டேடியமில். டார்க் மோட் ஆக்டிவேட்டட். லைட்னிங் எல்ட்ராகோ crowned as the fake Beyblade championship winner. நிற்குதா பார்க்கலாம். ஓ மை காட் கைஸ், லிட்ரலி இது ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் தான். நின்று பேசுகிறான் அப்படியே. நான் தாண்டா எவனை வேணால் கூப்பிட்டு வாடா, நான் அடிச்சு காலி போடுவேன்டா, அப்பல தாண்டா. ஓ மை காட் கைஸ், நான் பார்க்குறது எதுவுமே எனக்கு வந்து ஏதோ ஒரு ஆனிமே சீரீஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஈவன் தான் நான் தான் வந்து விட்டுட்ருக்கேன். மை காட், பியூர்லி மேஜிக்கல். அப்படியே இந்த செல்லத்தை தூக்குறேன். லைட்னிங் எல்ட்ராகோ ஃபேக் பேப்ளேட் சாம்பியன்ஷிப்போட வின்னர். என்ன ஒரு டோர்னமெண்ட்டு, எவ்வளோ கிரேசி பேட்டில்ஸு. ஆனால் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிற மாதிரின்னு ஒரு ஃபைனல்ஸ்ன்னு தான் சொல்லணும். அதுவும் மேட்ச் முடிச்சுட்டு நிற்குது நடு ஸ்டேடியமில் எல்ட்ராகோ. அவ்வளோதான்டா, ஐ எம் ஃபினிஷ்டு. ஆஸ் அ எல்ட்ராகோ ஃபேன் ஐ எம் ஃபினிஷ்டு. இதுக்கு மேலே என்னால் ஒரு டோர்னமெண்ட்டை வந்து நான் ஆசைப்பட முடியாது, அந்த மாதிரி இருந்தது. வாவ், சூப்பர். ஸோ ஃபேக் பேப்ளேட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த பெஸ்ட் பேப்ளேட் எதுன்றதையும் பார்த்துட்டோம். பட் வெயிட், நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்காக 2 ரிடில் வச்சிருக்கேன்னு. அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ மெட்டல் மாஸ்க் அப்படின்ற என்னோட சேனலை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணது ஆர் இந்த சேனலுக்கான ஒரு ஃபவுண்டேஷனான மேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். ஸோ அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ சீரீஸில் தான் இந்த சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ரொம்ப நாளாக நான் வந்து இந்த டோர்னமெண்ட்டு பேட்டில்னு சொல்லிட்டு பயங்கரமாக இதிலேயே கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணதுனால அன்பாக்சிங்லேயே ரொம்ப டச் விட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால ஒரு எப்பிக்கான அன்பாக்சிங் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒன்று இல்லை 2 அன்பாக்சிங் பண்ண போகிறோம்.
எஸ், 2 பயங்கரமான ஒரு லாட்டு ஆர் பாக்ஸ் என்ன வேணா நீங்க வச்சுக்கோங்க, கிரேட்டு. ஸோ 2 உஷார் பண்ணி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அதோட எபிசோட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ இந்த 2 கிரேட் ஆர் 2 லாட் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ரிடில் மாதிரி நான் சும்மா கெஸ் பண்றதுக்காக உங்களுக்கு கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் லாட்டோட க்ளூ நான் சொல்றேன். ஸோ இப்போதான் ஒரு பெரிய டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ ஐ மேக் இட் வெரி சிம்பிள். டோர்னமெண்ட் தான் அந்த ஃபர்ஸ்ட் லாட்டோட க்ளூ. ஒரு லெஜெண்டரி டோர்னமெண்ட். ஸோ லெஜெண்டரி டோர்னமெண்ட்னா அந்த லாட்டுக்குள்ள என்னவா இருக்கும், என்ன பேப்ளேட்ஸா இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கலாம்ன்றதை நீங்க கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் செகண்ட் ரிடில் வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போவோம். மெட்டல் சீரீஸோட அந்த ஒரிஜினல் ரிலீஸ் டைம்ல ஒரு 10-15 இயர்ஸ் பேக்ல வந்த அந்த பேப்ளேட்ஸ் எல்லாருமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி விளையாடி என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேப்ளேடோட எமோஷனலாம் தாண்டி அந்த பேக்கிங்க்குன்னே ஒரு கிரேஸ் இருக்கும் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும். ஸோ அந்த பேக்கிங் ஆர் அந்த பிராண்டில் இருக்கிற பேப்ளேட்ஸ் தான் என்னோட செகண்ட் லாட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த 2 லாட்டு என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் கரெக்டாக சொல்கிற எல்லாருமே கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் பேப்ளேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு நியூ அப்படின்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. ஸோ நான் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.